அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லை. மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா, மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களோடு பேச போகிற தலைப்பு மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் உங்களோடு ஒரு சில வசனங்களை பேசி உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு வேஷம் இருக்கான், உலகத்தானுக்கு ஒரு வேஷம் இருக்கு. அவன் எப்படியும் நடப்பான், அவனை யாருமே கேட்க மாட்டான். நான் கிறிஸ்தவனுக்கு அப்படி ஒரு வேஷம் தரிக்க முடியாது, அவனை மாதிரி நமக்கு பேச முடியாது, அவனை மாதிரி நமக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியாது, அவனை மாதிரி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா பவுல் சொல்லுதார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. அதனால் நம்ம என்ன செய்யணுமா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய சித்தம் என்னதென்று நம்ம அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் என்ன பண்ணணுமா, நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். நம்ம மனசு புதுதானாதான், நம்முடைய உள்ளான மனசு புதுசானாதான் நமக்கு அந்த வெளியில் அந்த மாற்றத்தை தெரிய முடியும். நடை உடை பாவநிலையெல்லாம் அந்த மாற்றம் வெளிப்படும். ஆண்டவர் அழகாக சொன்னார், பாத்திரத்தின் உள்பகுதியை நீ சுத்தமாக்குனா வெளிப்பகுதி தானாகவே சுத்தமாகுமா. அப்போ உள்ள நமக்கு இருக்கிற அந்த அழுக்கு, அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, அந்த வைராக்கியம் இதெல்லாம் உள்ளண்டு வெளியில் வந்தாதான் நம்ம வெளியில் நம்ம மனுஷனு அதில் கிரியையில் காட்ட முடியும். அழகாக ஒரு பழமொழி சொல்லுவேன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆகவே நம்முடைய உள்ளான மனுஷனில் நம்ம மறுரூபமாகணும்னு விரும்புகிறாரு. ஏன் மறுரூபம் ஆகணும்னு விரும்புகிறாருன்னா, நம்ம பிறக்கும் போதே பாவியாக தான் பிறக்குதுன்னு நம்ம வசனம் சொல்லுது. தாவீது அழகா சொல்லுதார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அடுத்து அழகா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு வசனம் சொல்லுது, நான் நிர்பந்தமான மனுஷன்னா யார் என்ன இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாத பாவத்தை செய்துட்டு இருக்குதேன். எனக்குள்ள 2 பிரமாணம் இருக்குது, நல்ல மனுஷனு இருக்கிறான், கெட்ட மனுஷனு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆகவே ஆண்டவர் சொல்லுதாரு, நம்முடைய மனது நம்ம புதிதாகும் போது நம்ம மறுரூபமாகணும். ஏன்னா வசனம் அழகா சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய். இன்னும் அடுத்த 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 ஸ்டெப்பில் நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி ஒரு ஸ்டேஜில் அப்படி நிற்கிற வாழ்க்கை இல்லை, அது நாளுக்கு நாள் அது புதிதாகிற ஒரு வாழ்க்கை, நம்ம தேவ சாயலாக மாறுகிற ஒரு வாழ்க்கை. அழகாக ஒரு பாட்டு உண்டு, தேவ சாயலாக மாறி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆமே, அப்போ கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். நம்முடைய பரிசுத்தம் வேத புத்தகத்தில் எப்படி இருக்கோ அதுதான் நம்முடைய பரிசுத்தம். இப்படி வாழ்ந்தா மதியா இது போதும் இல்லை, நம்முடைய அளவுகோல் வேத புத்தகத்தில் இருக்கிற வசனம் தான்.
சரி, மறுரூபம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தியானிப்போம். மாறவே முடியாத ஒன்றை மாற்றுவதுதான் மறுரூபம் அப்படின்னு சொல்லுது. பவுலை யாராலையுமே மாற்ற முடியாது. அதனால தான் அவர் என்ன பண்ணார், கிறிஸ்தவர்களை எல்லாம் உபத்திரவப்படுத்தி சபைகளை பாழாக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட போது அவருடைய வாழ்க்கை மாறுச்சு. சவுலை ஆண்டவர் பவுலை மாற்றினார். சுமார் 16 நிருபங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதி தந்தார். எந்த சபையை உபத்திரவப்படுத்தினாரோ அப்படிப்பட்ட அடுத்தது அவர் பெரிய பெரிய சபைகளை ஸ்தாபித்தார். எந்த இடத்துல அவர் தேவனை மறுதலிக்க வைத்தாரோ அந்த இடத்துல அவர் சாட்சியாக நின்றார். ஆகவே தான் மறுரூபம் என்று சொல்லுவது மாறவே முடியாத ஒன்றை மாற்றுவதுதான் மறுரூபம். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ இயேசு கிறிஸ்து உன்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்தால் அவர் செய்கிறது முதல் காரியம் என்னென்னா, நீ செய்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எது நீதி எது நியாயம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், இன்னும் நீ பாவம் இப்படி செய்துட்டு இருந்தா உனக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் உன்னை கண்டித்து உணர்த்துவாராம். பாருங்க, எத்தனையோ பேர் சொல்லுகிற சாட்சியை நம்ம காது கொடுத்து கேட்குது. நான் கண்ணால் பார்க்குறேன். நான் இந்த சபைக்குள் வரும்போது ஒரு பெரிய குடிகாரனாக தான் இந்த சபைக்குள்ளே கால் எடுத்து வச்சேன். ஆனால் இந்த சபையில் இருக்கிற சத்தியங்களை கேட்க 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 எனக்குள்ள அப்படிப்பட்ட குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே அற்று போச்சுது. நான் இந்த சபைக்குள்ளே வரும்போது பெரிய கோபக்காரனாக வந்தேன். எனக்கு கோபம் வந்தால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிப்பேன், என் பொண்டாட்டி அடிப்பேன், பிள்ளைகளை அடிப்பேன், கெட்ட வார்த்தை பேசுவேன். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து வசனங்களை கேட்க கேட்க அந்த வசனம் நீ இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழ அப்படின்னு என்ன கண்டித்து உணர்த்தினதுனால இன்னும் நான் ஒரு புது மனுஷனா, ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறேன். என் பெண்டாட்டிக்கு நல்ல ஒரு கணவனா, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருக்குதுன்னு சொல்லி எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் நடத்துகிற அந்த வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அந்த உபவாச ஜபத்தில் ஒருத்தர் இப்படி சொன்னார், நான் வந்து இந்த கூடுகைக்கு வந்த பின்னாடி எனக்கு வந்து நான் வீட்டில் அதிகமாக என் ஒய்ஃபை கெட்டார்த்த பேசுவேன். ஆனால் எனக்கு இப்போ அப்படி பேச முடியலை. அந்த ஒய்ஃபுடைய சந்தோஷத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா, ஐயோ என் வீடு இப்போ கொஞ்சம் என் சொர்க்கம் இருந்தது மாதிரி இருக்குது. எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு கெட்டார்த்த பேசுவேன், எரிஞ்செரிஞ்சு விழுவேன். ஆனால் இந்த கூடுகைக்கு வந்து வசனத்தை கேட்டு 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 என் கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வந்திருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரு மனுஷனால என்னால் மாற்ற முடியாது. எந்த மனுஷனையோ மனுஷியோ இனி ஒரு மனுஷனாலேயோ மனுஷியால் மாற்ற முடியும். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவனால் மாற்ற முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். அப்போ மறுரூபம் என்பது மாறவே முடியாத ஒன்றை மாற்றுவதுதான் மறுரூபம். அல்லேலூயா. ரெண்டாவதாக, உயிரற்ற ஒன்று உயிரடைவது தான் மறுரூபம். எண்ணாகமம் 17வது அதிகாரம் 7-8 வசனம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த அந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூபூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உயிரே இல்லாத ஒரு கோல், அதில் வேர் இல்லை, அதில் கிளை இல்லை, அது மட்டும் இல்லை, அதில் எந்த ஒரு பச்சை கூட இல்லை, அது உலர்ந்து போன கோல். ஆனால் அதை தேவனுடைய பிரசன்னத்தில் கொண்டு வைத்த போது அது துளிர் விட்டான், பூ பூத்தான், காய் காய்த்தான். அல்லேலூயா. இன்று
உங்களுடைய வாழ்க்கை இது மாதிரி பட்டு போன நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கும்போது, தேவனுடைய கிருபைக்குள்ள நீங்கள் இருக்கும்போது, வசனத்தின்படி வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. மரித்து போன உங்களுடைய அவயங்கொள்ள ஜீவன் வரும். மரித்து போன உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருடைய ஜீவன் உண்டாகும். பாருங்க, சாரானுடைய மரித்து போன கர்ப்பத்தை அவருடைய வல்லமை உயிர்ப்பித்தது போல இன்று உங்களுடைய கர்ப்பப்பையும் கர்த்தருடைய வல்லமை உயிர்ப்பிப்பதாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவர். அன்று அந்த அற்புதத்தை செய்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க, விசுவாசத்தோடு உபவாசித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, 2 விதமான வாதுமை மரம் இருக்கான் இந்த உலகத்தில். ஒரு விதமான வாதுமை மரம் சுமார் 12 மாதம், அதாவது 1 வருடத்திலே அது பூத்து காய்க்கும். ஆனால் இனி ஒரு விதமான வாதுமை மரம் உண்டா, அது குறைஞ்சபட்சம் 18 வருஷம் ஆகுமா அதில் பூ பூத்து காய் வருவதற்கு. ஆனால் இஸ்ரவேலில் பெரும்பாலும் இருக்கிறது இந்த 18 வருடம் ஆகி பலன்தார மரம் தானா. ஆனால் இந்த 18 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய பலனுக்காய் காத்திருக்க வேண்டிய அந்த ஒரு வாதுமை மரத்தினுடைய ஒரு கிளை தேவனுடைய பிரசன்னத்தில் கொண்டு வைத்தபோது ஒரே நாள் இரவில் அந்த 12 மணி நேரத்துக்குள்ள அது பலன் தந்தது. பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களால் தந்தது. அல்லேலூயா. 18 வருடமாக நிமிர முடியாத கூனி அந்த தேவாலயத்தில் வந்து ஆண்டுடைய கரம் அவளுடைய சரீரத்தில் பட்ட மரத்தில் அவளுடைய கூன் நிமிர்ந்து அவள் தேவனை துதித்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவள் 18 வருடம் காத்திருந்தா. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இறங்கின அடுத்த செகண்ட்லேயே அவளுடைய வாழ்க்கை மாறுச்சு. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இன்று எவ்வளோ பெரிய போராட்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவைகளுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் பரிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 3வதாக நம்முடைய மனதுக்குள்ள உண்டாகும் மாற்றமே மறுரூபம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் வயசாக சரீரத்தில் பலவீனம் வரும். ஆனால் நமக்கு உள்ள ஒரு மனுஷன், அந்த ஆன்மா, நம்முடைய ஆன்மா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதான். இன்னும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? முன்ன இருந்ததோட உங்களால் அதிகமாக ஜெபிக்க முடியுதா? முன்ன நீங்கள் ஆண்டவருக்காக ஓடினதை காட்டிலும் இப்போ அதிகமாக ஓட முடியுதா? அப்படி முடிஞ்சா உங்களுடைய உள்ளான மனுஷன் இன்னும் புதிதாகி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சிலவங்க சபைக்கு வந்தாலும் அவங்க வாழ்க்கை மாறவே செய்யாது. அதே பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு. ஆனால் பேரளவில் கிறிஸ்தவராக இருப்பணும். பாருங்கள், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லுது. நான் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெள்ளரிக்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அவங்க வந்தது எங்கே? எகிப்தை விட்டு கானானுக்கு வந்துட்டு இருக்கணும். வழியில் அந்த எகிப்தை நினைச்சிட்டு இருக்கணும். ஐயோ, நாங்கள் அங்கே இதெல்லாம் சாப்பிட்டோமே, இப்படியெல்லாம் ஆடி பாடினோமே, இப்படியெல்லாம் நாங்கள் கொண்டாடினோமே, ஆனால் இப்போ எங்களால் அது முடியலையே அப்படின்னு நினச்சி அந்த பழைய அவங்களுடைய இருதயத்தில் அவங்க மாற்றம் வரல. முதல்ல ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னாவை என்ன சொல்லிச்சுன்னு, இது கொத்தமல்லி அளவாக இருக்குது, இது பொன்னிறமாக இருக்குது, இது தேனில் இட்ட பணியாரம் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கடைசியில் அவங்க என்ன சொல்லி தெரியுமா? இந்த வாடி போகிற இந்த உணவு எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னு. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில் மாறல்ல. அடுத்ததாக எகிப்தில் இருந்து பெருமூச்சு விட்டு அழுதுன்னு, ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்தில் எங்களுக்கு விடுதலை தாரேன்னு. ஆனால் இப்போ எகிப்தை விட்டு வெளியில் வந்த பின்னாடி அவங்க சொல்லுன்னு, அந்த 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 பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அவங்களுக்கு என்ன எப்படி இருந்ததான்? அது எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத தேசம், அங்கே எங்களுக்கு அது அங்கே போனால் நாங்கள் செத்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நினச்சி முறுமுறுக்குன்னு. அப்போ அவங்களுடைய இருதயத்தில் அந்த மாற்றம் வரல. இப்படியாக ஒரு கதையை ஒருத்தர் சொன்னார் பாருங்க. ஒரு ஸ்கூலில் ரொம்பவும் குறும்பு பிடிச்ச ஒரு பையன் இருந்தானே. அந்த பையனை எல்லாருமே ஒதுக்கி வச்சிருப்பணுமா. இவன் எதுவுமே சொன்னால் கீழ்ப்படிய மாட்டான், இவன் சரியாக படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பெஞ்சில் அவன் சைடில் ஒதுக்கி வச்சுருந்தான்.
அந்த ஸ்கூலில் இனி ஒரு டீச்சர் வந்து அவன்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பணுமா. ஆனால் அவங்க அன்னைக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான் நான் பக்கத்தில் இருந்த பிள்ளைகளை. இப்போ இவங்க 2-3 வாட்டி வான் பண்ணிச்சினுமா. ஆனால் அவன் அதுக்கு செவி கொடுக்கலையா. அப்போ அவங்களுக்கு கோவம் வந்து கம்பெடுத்து 4-5 அடி கொடுத்துட்டு நீ பெஞ்சுக்கு மேலே நீ எழும்பி நில்லு அப்படின்னு சொல்லி இவன் உடனே அடியும் பட்டுட்டு மெல்ல அப்படி எழும்பி நின்னானா. இப்போ அந்த டீச்சருக்கு வருத்தப்பட்டு சொல்லணுமா, நான் உனக்கு அந்த அடி படுவதுக்கு முன்னாகவே நீ இதுக்கு மேலே எழும்பி நின்றுருந்தா போதுமே அப்படின்னு சொல்லி அவன் உடனே சொன்னானா, டீச்சர் நான் இப்போவும் எனக்கு மனசுக்குள்ளே நான் உட்காந்துட்டு தான் இருக்குதான் அப்படின்னு. பாருங்கள், அப்போ மாற்றம் வர வேண்டியது அவனுடைய இருதயத்தில் தான், அவனுடைய சரீரத்தில் இல்லை. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுதாரு, உங்கள் மனதுக்குள்ளே ஒரு மறுரூபம் வேணும்னு ஆண்டவர் விரும்புதார். அல்லேலூயா. அதனால தான் யோவான் தீர்க்கதரிசி சொன்னார், எனக்குள்ள அவர் எப்பவுமே பெருகணும், நான் சிறுகணும். என்னுடைய தேவை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம் குறையணும். அவருடைய ஏக்கம், அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் இன்னும் எனக்குள்ள பெருகணும். அல்லேலூயா. என்னுள்ள மாறணும், என்னுடைய மாறணும், என்னுள்ள மாறணும், என்னுடைய மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அடுத்தது எது மறுரூபம்னா, நான் நேசிக்கிற இயேசுவை போல் மாறுவதுதான் மறுரூபம். அல்லேலூயா. கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், பவுல் அழகாக சொல்லுதாரு, என்னை நீங்கள் இன்னும் அதிகமாக துன்பப்படுத்தாதீங்க, என்னை அதிகமாக வேதனைப்படுத்தாதீங்க. ஏன்னா நான் கிறிஸ்து இயேசுனுடைய அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன், அவரை நான் சுமந்துட்டு இருக்குதேன், அவரை நான் பிரதிபலிச்சுட்டு இருக்குதேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி உங்களை பார்த்து என்னை பார்த்து மற்றவங்களால் சொல்ல முடியுமா, இவன் உண்மையிலே கிறிஸ்தவன், இவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை உண்மையாக இருக்கும், இவன் சொல்லுகிற காரியம் உண்மையாக இருக்கும். இதை தான் ஆண்டவர் விரும்புதார். என் பிள்ளைகள் என்னை போல மாறணும். ஒரு முறை சாது சுந்தர் சிங் வெளிநாட்டில் ஊழியத்துக்கு போயிருந்தாராம். அப்போ அவர் ஊழியம் முடிஞ்சு இனி ஒரு வீட்டில் அவங்கள கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தான். அப்போ இவர் வருவதுக்கு முன்னே அவங்க என்ன பண்ணிச்சுனுமா, சமையல் அறையில் போய் சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேனுமா. அப்போ இவர் வந்து கதவு தட்டினாராம். காணிங் பெல் அடித்த போது அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளை அவங்க வந்து பார்த்துட்டு அவன் அம்மா கேட்டு தான் யார் வந்திருக்கான்னு. அந்த பிள்ளை சொல்லி தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன் சாது சுந்தர் சிங் ஐயா. அப்போ பாருங்கள், அவரை பார்க்குறவங்க இயேசு கிறிஸ்து அவரில் பார்த்துருக்குறாங்க. அந்தியோகிய பட்டணத்தில் சீசர்கள் நடந்து போகும்போது இவர்களும் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி முதல்ல கிறிஸ்தவர்கள் சொல்லி பேர் அவங்களுக்கு தான் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தா இவனும் ஒரு கிறிஸ்தவனா, இவளும் ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் சாட்சி இல்லை, நம்ம வெளியில் நம்மளை பற்றி சாட்சி இல்லை. காரணம், நம்ம இயேசுவை போல மாறல. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, நானும் என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. அடுத்ததாக மறுரூபமாகுவதற்கு தேவன் கையில் எடுக்கிற முதல் வழி என்னென்னா உபத்திரவம், இன்னொன்று சோதனை. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ பாருங்க, சோதனை தான் நம்ம என்ன பண்ணுது, நம்மளை ஒரு நல்ல மனுஷனா, நம்ம தேவனுடைய சாயலை நம்மளை மாற்றுது. நம்மளை சோதிப்பதுனாலேயோ நம்மளை உபத்திரவத்துக்குள்ளே தள்ளுவதனால தேவனுக்கு எந்த லாபமும் இல்லை, நமக்கு தான் மிகுந்த லாபம். இந்த உலகத்திலேயே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, பரலோகத்தில் நல்ல ஒரு வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்ச போது, அதனால தான் ஆண்டவர் இந்த உபத்திரவம் என்று சொல்லக்கூடிய ஒரு குகையில் நம்மளை புடமிடுதார். சோதனை என்கிற ஒரு குகைக்குள்ளே நம்மளை புடமிட்டு பொன்னாக மாற்றுதார். காரணம், அவரை போல நம்ம மாறணும், நம்ம மறுரூபமாகணும். நமக்குள்ள இருக்கிற இல்லாத காரியம், தேவையில்லாத காரியத்தை நம்மளை விட்டு அதை அகற்றணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த சோதனைன்னு சொல்லக்கூடிய அந்த குகையில் நம்மளை அனுப்புதார். உபத்திரம் என்கிற கோலை அவர் கையில் எடுக்கிறாரு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டையும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார் பவுலுடைய படிப்பு இன்றைக்கு இருக்கிற படிப்புக்கு அதை ஈக்குவல் பார்க்கும்போது அவர் 10 PhD பட்டம் படிக்கக்கூடிய அந்த ஒரு படிப்பை அவர் படிச்சிருக்கிறாராம். அவருடைய சொத்து மதிப்பு சுமார் 10.5 கோடி இருந்தது அன்னைக்கு உள்ள சொத்து மதிப்பு. பாருங்கள், இவ்வளவு ஒரு கோடீஸ்வரன், இவ்வளவு ஒரு ஞானி. அவர் சொல்லுதாரு, என் இயேசுவுக்காக அவரை அறிகிற அறிவின் நிமித்தம் எனக்கு லாபமாக என்னென்ன இருக்கோ எல்லாம் நான் நஷ்டம் குப்பையுமா எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுதார். அல்லேலூயா. 2வதாக, நம்ம மறுரூபம் ஆகணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஒரு அர்ப்பணிப்பு தேவைப்படுது. யோனா பாருங்க, நீ நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவர் தர்சீசுக்கு போனார். அவரிடத்துல பரிபூர்ண அர்ப்பணிப்பு இல்லை. அவருடைய வாழ்க்கையில் சோதனையும் பிரச்சனையும் போராட்டம் வந்தபோது அவர் தன்னை திரும்பவும் அர்ப்பணிச்சுதார். அப்போ ஆண்டவர் என்னென்னா, சொல்லும்போது காலந்தாழ்த்தாத கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தரணும். நாளைக்கு ஜெபிக்கல ஆண்டவரே, நாளைக்கு நான் மற்றவங்களுக்கு உம்மை பற்றி செல்ல ஆண்டவரே, நம்ம நாளைன்னு நம்ம நாளை கடத்திட்டு இருக்கு. அது பரிபூர்ண அர்ப்பணிப்புக்கு அடையாளம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம்தான், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிபூர்ண அர்ப்பணிப்பு ஆண்டவர் விரும்புதார். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஏசப்பா, நல்ல செய்தியை நீங்கள் ஆண்டவரே தந்தீங்கப்பா, நல்ல வார்த்தைகளை தந்தீங்க. மறுரூபமாகுங்கள் என்று சொன்னீர் ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே என்னிடத்துல ஆண்டவரே அப்பா இந்த கோபம் மாறலப்பா, இன்னும் எனக்குள்ள போட்டி இருக்குது ஏசப்பா, பொறாமை இருக்குதப்பா, விட்டு கொடுக்கிற சுபாவம் என்னிடத்தில் இல்லப்பா, எனக்குள்ள ஒரு மறுரூபம் வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, யாரெல்லாம் என்னை மறுரூபமாக்கும், என்னை மாற்றும் என்று கேட்கிறார்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீர் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவரே கண்டித்து உணர்த்தி
நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இது செய்வது தவறு, இது ஆண்டவரை சரி என்று ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வின் ஆவியை கொடுங்க இயேசப்பா. ஒரு உணர்வற்ற வாழ்க்கை மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே. இவர்கள் என்னென்ன காரியங்களுக்காய் இன்னும் நான் ஆண்டவரை மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவருடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அவருடைய குறைகளை இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு அக்கினி அவள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே அப்பா சண்டைகளும் ஆண்டவரே தகப்பனே அப்பா பிரிவினைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகள் அழியட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்கிறீர் என்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல செய்தியை கேட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்காகவும் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் ஏவுனா இந்த டிவி சேனலை தாங்குங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.